இன்னைக்கு நவம்பர் 17th மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய ஓப்பனிங்கில் நல்லாவே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறமா இன் பிட்வீனில் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பையிங் என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. பட் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு பையிங் என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. இதை வந்து ஒன் ஆஃப் தி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியும். பட் இன்னைக்கு நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து பையிங் சைடு போகிறதுக்கு வால்யூம்ஸை பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எடுக்கும் போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அண்ட் டார்கெட் லெவல் நான் எதுவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்று, இன்கேஸ் இந்த இடத்துல வால்யூம் நல்லா பிக் ஆகியிருந்தது அப்படின்னா இன்னைக்கு நல்லாவே ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ரேலி நடக்குமா? இன்கேஸ் நடக்காம போகுது அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா நடக்காம போகுது அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரேலி இன் பிட்வீன்ல வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து கால் ஆப்ஷன்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணேன். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து எஸ்எல் தான் ஹிட் ஆச்சு. 2 டைம்ஸ் அதுக்கப்புறமா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக ட்ரை பண்ணாங்க. பட் முடியலை. அதுக்கு பதிலாக எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல அகெயின் ஒரு பை என்ட்ரிங்கிறது வந்து ட்ரிகர் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல கூட நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ், செகண்ட் ட்ரேடில் அந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து ரெக்கவர் ஆச்சு. இன்னைக்கு மார்னிங் டைமிங்கில் வச்சு பார்க்கும்போது டார்கெட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 26,070 இந்த ரேஞ்சில் வந்து டார்கெட் லெவல் இருக்குது. ஆனால் இன் பிட்வீனில் அதுக்கப்புறமா நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்கும்போது இங்கே இருந்த டார்கெட் அப்படியே கீழே இந்த இடத்துக்கு இறங்கி வந்துருச்சு. அதனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இதோட ட்ரேடிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. அப்படிங்கிறதுனால இட் இஸ் பெட்டர் டு க்ளோஸ் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல ரேலி ஆகிற மாதிரி ஆச்சு. யாராவது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவர்சல். இப்போவும் கன்சால்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு ஃப்ரைடே மாதிரியே 3 o'clock ஏதாவது சடனாக ரேலி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. மார்க்கெட் இதுக்கப்புறம் கன்சாலிடேஷன்லேயே தான் முடிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து கோர்ஸ் டெய்லி அனாலிசிஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன் இந்த இடத்துல எஸ்எல் வச்சேன், ஏன் இவ்வளோ தூரம் நான் வந்து எஸ்எல் மெயின்டைன் பண்ணல, இந்த இடத்துல ஏன் சேஃப் அப்படிங்கிறத நான் வந்து கன்சிடர் பண்ணேன். அடுத்து இங்கே இருக்க வேண்டிய டார்கெட் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயில் ஆகி கீழே இறங்கி வந்துச்சு, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இன்னைக்கு டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க ஸ்ட்ரிக்டாக இந்த 1 week எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி யாருமே எடுக்கலை. ஏன் அப்படின்னா இப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன் பிட்வீனில் போயிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இதுதான் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.